இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதியை மாற்றம் விதி செய்வோம் சொல்லியிருக்காங்க. ஒரு விதியை மாற்றிட்டாங்க, பேன் அங்க வந்து பீட்டா வந்து பேன் பண்ணிருக்கு. நாங்க அதையும் மாற்றி விதி செய்வோம். பீட்டா நாங்கெல்லாம் தமிழண்டா, 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 நாங்கெல்லாம் பறிக்காதே, நிறுத்தாதே, 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 ஜல்லிக்கட்டை நிறுத்தாதே, 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 ஜல்லிக்கட்டை நிறுத்தாதே, முடியாதே, 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 போராட்டம் முடியாது, 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 போராட்டம் முடியாது. கொண்டு வா, அவசர சட்டம் கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, அவசர சட்டம் கொண்டு வா, தூண்டவா, தூண்டவா, தமிழ் இனத்தை தூண்டவா, 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 தமிழினத்தை தூண்டவா, காட்டவா, 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 நெஞ்ச பொழந்து காட்டவா. இளைஞர் ஒன்றிணைந்து என்று பிரிக்க மாட்டோம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட பாரம்பரியம், அதை இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டின மாதிரி தமிழனை இதையும் அடக்க நினைக்கிறாங்க. எங்களை அடக்க முடியாது. நாங்க ஜல்லிக்கட்டை நடத்தினாதான் எல்லாத்தையும் ஜெயிப்போம். இப்போ வந்து உச்சநீதிமன்றமும் நம்ம மாநில அரசும் கைவிரிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து நீங்க என்ன விதமான போராட்டம் கையெடுப்பீங்க? ஆமா, கர்நாடகம் கேட்கல, தண்ணி திறந்து உள்ளே, அவங்க கேட்டிருந்தாங்கன்னா திறந்துருக்கலாம்ல, திறக்கல, அப்பயே நம்ம மட்டும் கேட்கணும். இதுக்கடுத்து நீங்க அறவழியிலே போராட்டத்தை நடத்துவீங்களா? இனிமேல் இவங்க நடக்காட்டி நாங்க அது மீறி ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுவோம். இவ்வளவு நாள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காண்டி எல்லாத்துக்குமே தமிழக வஞ்சிக்கும் அரசியல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை இது நாங்க அடக்கிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வெளியே வந்திருக்கு. இதுக்கு அடுத்து எல்லாத்தையும் நோக்கி நாங்க போராடுவோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். 50 MP அங்க நாங்க என்ன சும்மா உட்கார்றக்கா ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கோம். 50 MP நினைச்சா அங்க பாராளுமன்றத்தை நடத்த முடியாது. எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், ஜல்லிக்கட்டு நடத்தணும். அடுத்த கட்ட போராட்டமா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் அறவழியில தான் போராடி இருக்கோம். மறியல் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்களால மத்திய அரசு துறைகளை முடக்குனாதான் நீங்க எங்களை கவனிப்பீங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். போராட்டம் அதுக்கப்புறம் அரைக்கோடியில கம்பத்தை பறக்க விடுவோம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் அந்தந்த மண்டலத்தை திருப்பி கொடுத்து நாங்க இந்தியா கிடையாது தமிழக தனியா ஒதுக்கிக்குவோம். இந்த மோடிட்ட போய் இங்க உள்ள பிரதமர் போயிருக்காருங்க, ஒரு முடிவும் கிடையாது. இதே கேரளாவில் எத்தனை மாடு அடிச்சு சாப்பிட்றாங்க அது தெரியல இவனுக்கு. இந்த பீட்டான்றவனுக்கு எத்தனை ஆடுகள் அடிச்சு சாப்பிட்றாங்க அது தெரியல. காலங்காலமா பாரம்பரியமா நடத்திட்டு இருக்க சல்லியட்டை நிப்பாட்டுறாங்க. ஒன்னு கிட்டி வாசல்ல மாடை ஊத்தான் நாங்க வீட்டு வாசல துறப்போம். இல்லைன்னா அது வரைக்கும் வீட்டுக்கு எத்தனை ஆண்டு போராடிக்கிட்டு இருப்போம், எவ்வளவு போராடி கொண்டுகிட்டே இருப்போம். ராமச்சந்திரன் இப்ப மத்திய அரசும் மாநில அரசும் எந்த விதமான அனுகூலமான முடிவு கொடுக்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசு அடுத்த போராட்டமா என்ன பண்ணுவீங்க? அடுத்த போராட்டம் எவ்வளவு பொறுமையா இருக்குமா, இந்த தீர்ப்பு வந்து எவ்வளவு இது விரைவா சொல்றாங்களோ அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். அவங்க தீர்ப்பு சொல்றதுதான் இதா இருக்கு.
தீர்ப்பு எதுனாலும் சொல்றது மாறிச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி கொந்தளிப்பு தெரியாது. இவருக்கு மாணவர் எல்லா பேருமே ஹெல்ப் பண்றாங்க. எங்களுக்கு எந்த ஒரு கட்சிக்காரன் சார்ந்தவங்க கிடையாது, எந்த ஒரு மதமும் கிடையாது. பொதுமக்களா கொந்தளிச்ச வந்த கூட்டம் இதற்கு வந்தது. இப்போ நீதிபதி வந்து நான் உங்களுக்கு சிங்கத்தை கொடுக்குறேன் அடக்கி பாருங்க அப்படி சொன்னால அதோட கருத்து என்ன? அவர் நான் சொல்றேன், அந்த நீதி பதவிக்கு எதிர இருந்தவர் போயிருப்பாரு. நம்ம மக்கள் போடாமையா போயிருப்பாரு ஓட்டு. நம்ம மக்கள் தானே எல்லாம் தான். ஒரே தப்பு வந்து எலெக்ஷன் எவன் காட்டு வந்து ஒன்று பாட்டேன்னு ஒலிப்பா ஒலிப்பா மோடியே ஒலிப்பா 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 மோடியே ஒலிப்பா ஒலிப்பா ஒலிப்பா. ஐயா மோடி எங்கயா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நீங்க போடாத பொத்த போனீங்களா? சொல்லுங்க. இங்க தமிழ கேட்க போனீங்களா? அங்க ஆட பொத்த போனீங்களா? ஐயா அவருக்கு பிள்ளை இல்லையா? அவர் எப்படி வேணாலும் வாழலாம். வருங்கால பிள்ளைகளுக்கு காலமாடுனா என்ன? ஒரு ஜல்லிக்கட்டு வேணும்னு உங்க தாயா உங்களோட மனசு என்ன தெரியுது? ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிக்கிட்டு சட்டப்பிரகாரம் செய்யாதீங்க, தப்பு. உங்க பிள்ளைகளுக்கு பேரம் பேத்திக்கா தெரியாம போயிடும். உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்கிடாதீங்க. மக்களை காப்பாத்துங்க, தமிழை காப்பாத்துங்க. தமிழுக்காக மூச்சு கொடுங்க, தமிழுக்காக வாழுங்க. ஐயா மோடிக்கு வாரிசு இல்ல, எல்லாருக்கும் வாரிசு உண்டு. அவரை நான் குத்தம் சொல்லல, நல்ல முறையில் ஆட்சி செய்யுங்க. மக்களுக்காக தமிழர்களுக்காக ஆட்சி செய்யுங்க. இதான் என் வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு கேட்டதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? நீங்க நடத்துங்க, நாங்க ஆதரவு தர்றோம்னு. நாங்க எங்க கையில முடிவை கொடுத்தீங்கன்னா கூடங்குளத்தை நாங்களே மூடிடவா? மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையும் நாங்களே மூடிடவா? எங்க கையில முடிவை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் உங்களால அரசு அவசர சட்டம் கொண்டு வர முடியலையா? ஜிஎஸ்டி மசோதாக்கு எத்தனை தடவை அவசர சட்டம் கொண்டு வந்தீங்க? ரூபா நோட்டை ஒழிக்கிறதுக்கு எத்தனை தடவை நீங்க முடிவை நீங்க நள்ளிரவுல அறிவிச்சீங்களே? தன்னாட்சி அமைப்பு ரிசர்வ் வங்கியை கூட கேட்காம அறிவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டை நடத்த உங்களுக்கு தைரியம் இல்லையா? தள்ளி போறதுதான். இது மாணவர்களா சேர்ந்த கூட்டம், அரசியல் கட்சி கூட்டம் கிடையாது. நாங்க கலைஞ்சு போக மாட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் வேணும். இந்த பீட்டா அமைப்புக்கு நிரந்தர தடை வேணும். மாணவர்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டோம். உங்களால இன்னும் இந்த தமிழ்நாட்டுல ஒண்ணும் செய்ய முடியாது. அவசர சட்டத்தை விளக்குறதுக்கு 2 நாள் ஆகுமா? ஆனா போட்டது ஒன்னே கிடைக்கணுமா? மக்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க.
இன்னைக்கு மார்னிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜல்லிக்கட்டு வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி நடைபெறும் சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அலங்காநல்லூர்ல வந்து இதே மாதிரி தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. பட் அங்க இதே மாதிரி தான் இன்னும் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடைபெறும் சொல்லி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க. பட் இப்போ வந்து இளைஞர் எல்லாருமே, நீங்க உங்களை மாதிரி ஆளுகளும் சரி, இளைஞர்களும் சரி, மாணவரும் சரி, எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். பட் இப்போ இதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, இன்னும் ஓரிரு சிறு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? வாடிவாசல் திறக்கலைன்னா இந்த போராட்டம் நிக்காது, தொடரும். இந்த சும்மா பூச்சாண்டி காட்டுறதுக்குலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு பேர் போராடுறதுக்கு அதுதான். இவ்வளவு நாள் கபாலிடான்னு சொன்ன பூரா தமிழண்டான்றான். அதுக்கு காரணம் போராட்டம் தான். வெற்றி பெறும் கண்டிப்பா. வாடிவாசல் திறக்காத வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் போராட்டம். எத்தனை நாளாலும் சரி, எவ்வளவு நாளும் சரி, எவ்வளவு நாளும் பாத்தீங்களா, 4 நாளா தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பான முறை எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிரந்தரமான தீர்ப்பு கிடைக்கிற வரையும் எங்களுடைய போராட்டம் கடைசி வரை ஓயாது. அனைவரும் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. நாங்க கடைசி வரை போராடி கொண்டே இருப்போம். இது எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லா தமிழரும் முடிச்சுட்டாங்க. இது ஒரு வெற்றி தான். அடுத்து வரப்போற எந்த ஒரு பிரச்சனை மகத்தான வெற்றியா இருக்கும். கண்டிப்பான முதல் வெற்றி. அடுத்து வர பிரச்சனைகளுக்கு கண்டிப்பான முறை இதே கூட்டம், இதே போராட்டம் தொடரும். தமிழை முடிச்சுட்டான். நன்றி, பீட்டாவுக்கு நன்றி, மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம். எல்லாருமே ஒன்று சேர்ந்தா கடைசி வரை இனிமேல் வெற்றி தான், நிச்சயம் வெற்றி. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு வந்து மதுரையில் வந்து அங்கங்க போராட்டம் நடந்தாலும், பட் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓர ட்ரெயினை வந்து நிப்பாட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் எங்க வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் பேசஞ்சர். ஸோ இதனால வந்துட்டு மதுரையில் ட்ரெயினோட போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வாடிவாசலிருந்து சுமார் ஒரு 500 காளை மாடுகளாவது வெளியே வந்தால் மட்டும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பா நாங்கள் தடுத்து நிப்பாட்டுவோம். இல்லை நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். கண்டினியூஸா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை ஜல்லிக்கட்டு நீங்க நடத்துற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர ஜனவரி 26 வந்து கண்டிப்பா நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த மத்திய அரசு இதுல வந்து இது சம்பந்தமா மத்திய அரசு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னும் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நியூஸ் மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர, ஸோ இதை பத்தி அவங்க இன்னும் முக்கியமான ஒரு நியூஸோ இல்ல ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபார்மோ எதுவுமே அவங்க இதுவரை பண்ணல. ஸோ இது மக்கள் இந்த மாதிரிலாம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். ஜல்லிக்கட்டோட நான் மாடு பிடிப்பேன். ஆனா நிச்சயமா ஜல்லிக்கட்டு வேண்டாம். எந்த கஷ்டத்தை இறக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நம்ம நாட்டு பசும்பால் அதில் வந்து A2ன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கான். அந்த கெமிக்கல் சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ், சுகர், இது ஒபிசிட்டி எதுவுமே இருக்காது. அதனால நம்ம நாட்டு இனக்காளைகள் எதுவுமே அலைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு பசுமாடுகள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம காளைகள் வந்து ஜல்லிக்கட்டு நடந்தால் தான் இது நடக்கும்.
ஸோ அதனால எங்களுக்கு ஜெர்சி பசுமாடுலாம் தேவையே நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. எதுக்கு நடத்தக்கூடாது? நாங்க ஒவ்வொரு வீட்லயும் வளர்க்குறது வந்து எங்க வீட்டுல ஒரு குடும்பமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை அவங்க கெடுக்கிறாங்க. அதை நீங்க என்னைக்குமே அதுக்கு போராடுவோம் நாங்க எப்பயுமே. வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு என்ன அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் மற்றும் மாணவர்கள் நடத்திட்டு இருக்க அறவழி போராட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறவழி போராட்டத்தோட இன்னொரு உருவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நடத்தினா இந்த அறவழி போராட்டம் எப்படி இருக்குன்றதை இங்கே பார்க்குறதுலே தெரியும். ஸோ இட்ஸ் ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான தண்ணி அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் என்ன எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கமிட்டியிலிருந்து அவங்க வந்து ஃபுட் வந்து அவங்களே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டம் கண்டிப்பாக அவங்க ஜல்லிக்கட்டு கவர்மெண்ட் வந்து ஆதரவு தெரிவிக்கிற வரையும் இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டத்துக்கு இந்த மதுரை 360 நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம். மீட்டெடுப்போம்